உங்க சிவில் ஸ்கோர் 600 தான் இருக்கா? ப்ரீவியஸ் லோன் செட்டில் பண்ணதால உங்க லோன் ரிஜெக்ட் ஆயிருச்சா? எல்லா பேங்க்கும் உங்க லோன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணதுன்னு நினைச்சு நீங்க கஷ்டப்படுறீங்களா? உண்மையா சொல்லணும்னா இந்த மாதிரி கேஸ்லாம் கூட பர்சனல் லோன் அப்ரூவ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஆனா அது பேங்க் சொல்லாத ஒரு சில சீக்ரெட் மெத்தட்ஸ் மூலம் தான் கிடைக்கும். இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா 600 சிபில் ஸ்கோர் இருந்தாலும் லோன் எப்படி கிடைக்கும், செட்டில்மெண்ட் ஆயிருந்தாலும் லோன் அப்ரூவல் வர வைக்க முடியுமா, பேங்க் பார்க்கும் ஹிடன் ட்ரிக்ஸ் என்னென்ன, அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பொதுவா சிபில் ஸ்கோர் 750 இருந்தா லோன் ஈஸியா கிடைக்குங்க. 700 to 750னா ஒரு மீடியம் சான்ஸ் சொல்லலாம். 650 கீழே இருந்தா ரிஜெக்ட் சான்ஸ் அதிகம் தான். ஆனா இதுவே ஃபைனல் ரூல் கிடையாதுங்க. பேங்க்ஸ் இன்னும் பல விஷயங்களை பார்க்கும். சேலரி, கம்பெனி ப்ரொஃபைல், பேங்கிங் டிரான்சாக்ஷன், எக்ஸிஸ்டிங் லோன்ஸ். இதனாலதான் ஒரு சில பேருக்கு சிபில் குறைவா இருந்தாலும் லோன் சாங்ஷன் ஆகும். பேங்க்குக்கு முக்கியமானது இன்கம் ஸ்டெபிலிட்டி. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமருக்கு 620 சிபில் ஸ்கோர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவரு 45,000 சேலரி வாங்குறாரு. இவரு 8 வருஷமா ஒரே கம்பெனில ஒர்க் பண்றாருன்னா அவருக்கு லோன் கிடைக்க சான்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் கூட ஒரு சில என்பிஎஃப்சிலாம் லோன் அப்ரூவ் பண்ணும். கஸ்டமர் 8 வருஷமா ஒரே கம்பெனில ஸ்டேபிளா ஒர்க் பண்றதை வச்சு இவரால ஈஸியா இஎம்ஐ கட்ட முடியும்னு பேங்க் யோசிக்கும். எல்லா பேங்க்குக்கும் எல்லா என்பிஎஃப்சிக்கும் ஒரே விஷயம் இம்பார்ட்டண்டா இருக்காதுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பேங்க்ஸ்லாம் கம்பெனியை கேட்டகரிஸா டிவைட் பண்ணும். லார்ஜ் கார்பரேட்ஸ், எம்என்சி கம்பெனிஸ், கவர்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனிஸ். இந்த மாதிரி கம்பெனில வேலை செஞ்சா சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் லோன் அப்ரூவ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குங்க. பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் டிரான்சாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெகுலரா சேலரி கிரெடிட் ஆகுதா, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றீங்களா, இஎம்ஐ பவுன்ஸ் ஆகாம எவ்ரி மந்த் கரெக்டா ஆட்டோ டெபிட் ஆகுதா, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பேங்க் பார்க்கும்போது சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் உங்களோட லோன் அப்ரூவ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஆல்ரெடி லோன் இருந்தாலும் பரவாயில்ல, ரீசன்ட் ரீபேமெண்ட் ஹிஸ்டரி ரொம்ப முக்கியங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டிலே பேமெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்ட் 6 மாசத்துல ஒரு இஎம்ஐ கூட பவுன்ஸ் ஆகாம கரெக்டா ஆட்டோ டெபிட் ஆயிருந்தா பேங்க்குக்கு உங்க மேல நம்பிக்கை வருங்க. ஒரு வருஷம் இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க டிலே பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் கடைசி 6 மாசத்துல ஒரு செக் பவுன்ஸ் கூட ஆகாம கரெக்டா உங்களோட இஎம்ஐ ஆட்டோ டெபிட் ஆயிருந்தா உங்களோட லோன் அப்ரூவல் சான்ஸ் அதிகமா இருக்கு. ப்ரீவியஸ் லோன் செட்டில்மெண்ட் ஆயிருந்தா லோன் கிடைக்காதுன்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனா இது முழு உண்மை இல்லைங்க. ஒரு சில என்பிஎஃப்சிஸ் எப்படி பார்க்கும்னா செட்டில்மெண்ட் எப்போ ஆயிருக்கு, செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பேமெண்ட் ஹிஸ்டரி எப்படி இருக்கு. லோன் செட்டில்மெண்ட் பண்ணி ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பேமெண்ட் ஹிஸ்டரி இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு லோன் கிடைக்குங்க. இந்த பேமெண்ட் ஹிஸ்டரி எப்படி நீங்க கிரியேட் பண்ணணும்னா, கோல்ட் லோன் எடுத்து அதை கரெக்டா பே பண்ணலாம், இல்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அதை கரெக்டா பே பண்ணலாம். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் இஎம்ஐ எடுத்து கரெக்டா பே பண்ணா உங்களுக்கு பேமெண்ட் ஹிஸ்டரி கொஞ்சம் ஹையஸ்ட் ஆகுங்க. லோன் அமௌண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு இருக்குங்க. இது பல பேருக்கு தெரியாத ஒரு சின்ன விஷயம் தான். சிபில் லோவா இருந்தா ஒரு சின்ன லோன் அமௌண்ட் தான் அப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிபில் லோவா இருக்கிற கஸ்டமர் 5 lakhs லோன் அமௌண்ட் அப்ளை பண்ணாருன்னா அது கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும். இதுவே ஒரு 1 or 2 lakhs அப்ளை பண்ணா கண்டிப்பா கிடைக்க சான்ஸ் இருக்குங்க. இந்த சின்ன லோனை நீங்க சரியா ரீபேமெண்ட் பண்ணி உங்க சிபில் ஸ்கோரையும் உங்க சிபில் ட்ராக்கையும் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பல்க் லோன் அமௌண்ட் சாங்ஷன் ஆகுங்க. சில என்பிஎஃப்சிஸ் லோ சிபில் கேசஸையும் செட்டில்மெண்ட் கேசஸையும் ஓரளவு கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால நம்ம எந்த என்பிஎஃப்சில அப்ளை பண்ண போறோன்றது ரொம்ப முக்கியங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது முக்கியமான வார்னிங்னு கூட நீங்க வச்சுக்கலாம். லோ சிபில் ஸ்கோர் இருக்க கஸ்டமர் ஒரு இடத்துல லோன் அப்ளை பண்ணாங்கன்னா அங்க இருக்க லோன் ஏஜென்ட்ஸ் இவரோட சிபில் ஸ்கோரும் இவரோட சிபில் ட்ராக்கும் கொஞ்சம் பேடா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்கா லோன் அப்ரூவல் வாங்கி தரேன்னு சொல்லி உங்ககிட்ட பணம் பறிப்பாங்க. அது மட்டும் இல்லாம லாகின் ஃபீ அப்படி உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா எக்கச்சக்கமான காசு கேட்பாங்க. தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா பர்சனல் லோனுக்கு லாகின் ஃபீஸ் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. லோன் ப்ராசஸ் பண்ணும்போது ப்ராசஸிங் ஃபீ, ஜிஎஸ்டி, இன்சூரன்ஸ்னு பேங்க் ஆட்டோமேட்டிக்கா டெபிட் பண்றது மட்டும்தான் ஒரிஜினல் ஃபீஸ். லோன் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவங்க 100% உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அவங்க கிட்ட நீங்க உஷாரா இருங்க. ஃபைனலா இதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண போற பர்சனல் லோன் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும்னா ஒரு சின்ன சஜஷன் சொல்றேங்க. உங்க கிரெடிட் கார்டு லிமிட்டை ஃபுல்லா யூஸ் பண்ணாம மீடியமா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இஎம்ஐ எந்த மாசமும் பவுன்ஸ் ஆகாம ஆன் டேட்ல ஆட்டோ பேமெண்ட் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. தேவையில்லாத லோன் என்கொயரிஸை அவாய்ட் பண்ணுங்க.
உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷனை கிளியரா வச்சுக்கோங்க. உங்களோட சிவில் ஸ்கோர் மட்டும் இல்லாம உங்களோட சிவில் ட்ராக்கும் அடி வாங்காம பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அடுத்து பர்சனல் லோன் எடுக்க போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பர்சனல் லோன் பத்தி ஈஸியா தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பர்சனல் லோன் பத்தி உங்களுக்கு ஏதாவது பர்சனலா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.